ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. இன்று நாம் தினசரி பலன், அதாவது ஆங்கில தேதி 17/4/2025 பலனை சொல்ல போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் 4ஆம் நாள், ஆங்கில தேதி 17/4/2025 வியாழக்கிழமை. இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூரா பார்த்திங்கன்னா நாளை காலை விடிகாலை 5:59 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் தான். கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளக்கூடிய நட்சத்திரம். இன்றைக்கி பகல் 1:18 வரைக்கும் சதுர்த்தி திதி, பிறகு பஞ்சமி திதி வருகிறது. 60 நாழிகையும் சித்த யோகம் இருக்கிறது. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, வார சூலை தெற்கு தென்கிழக்கு, பரிகாரம் தைலம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ராசி பலன் வியாழக்கிழமை 17/4/2025 ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. 12 ராசிக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடிச்சு. இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை எப்படி இருக்க போகுது? குரு வாரம், சூப்பரான நாள். குருவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்க பரிவர்த்தனை யோகத்தில் ராசிக்கு ஆட்சி பெறுகிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் 2க்கும் 9க்கும் உடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் 9இல் ஆட்சி பீடம் ஏறுவது, 5க்குடையவன் 5இல் நல்ல நிலையில் இருப்பது, குரு பார்வையில் இருப்பது, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள், பாக்கியமான ஒரு நாள். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இன்றைக்கி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பொருளாதார நிமித்தமாக சாதிக்க போகிறீங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல்